ஏன் இது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? Why did God give it to the believers? விசுவாசிகளுக்கு நடக்கிற ஒரு காரணம்னா அவங்க அந்நிய பாஷையில பேச முடியும். ஓகே, இந்த அந்நிய பாஷை மூலமா நமக்கு தெரியும் இவர்கள் மெய்யாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, பரிசுத்தாவில் நிரம்பி இருக்காங்களா இல்லையா. இது முக்கியமான அடியா. Nobody can speak in the tongues of the Lord, the gift of tongues இருக்காது if they are not truly a Christian. So main reason அதுதான். main reason பவுல் ஒரு இடத்துக்கு போறாரு, சில ஆட்களை பார்த்து நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ள நாங்க ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றாங்க. பரிசுத்தாவினால் ஞானம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. உடனே அவர் கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நிரப்புகிறார், அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. They become baptized. Hallelujah. The baptism of the Holy Spirit, it clings upon this gift of tongues. இந்த நாவுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்நிய பாஷை சொல்லும் பொழுது அது அக்கினியா தான் இறங்கும். அக்கினி எதை குறிக்குதுன்னா ஞானஸ்தானத்தை குறிக்குது. Fire baptism. One who can speak in tongue is already baptized by the Holy Fire. பரிசுத்த ஆவின் அக்கினியால் நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்கன்ற அர்த்தம். இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா சில பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாங்க, ஆனா இன்னும் அந்நிய பாஷையை பெற கிடையாது. They have received the Holy Spirit but not the gift of tongue. இவங்க எப்படின்னா கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. எனக்கு பரிசுத்த ஆவி வந்துட்டாரா இல்லையா, வந்துட்டாரு, அவர் வந்தவஸ் தானே ரசிக்கவே பட்டிருக்க இல்லைன்னு சொல்லல, ஆனா அபிஷேகத்தை பெறல, என்ன பெறல, வரங்களை பெறல, ஞானஸ்தானத்தை பெறல. நீங்க யோவான் 21 பாத்தீங்கன்னா இயேசு சீஷர்கள் மேல ஊதி ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட். இது எப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே அப்போஸ்தலர் 2ல பாத்தீங்கன்னா அக்கினி நாவுகளாய் இறங்குகிறார் பெந்தெகோஸ்து நாள்ல. அப்ப பரிசுத்த ஆவி ஆல்ரெடி வந்துட்டார், ஆல்ரெடி நிரப்பிட்டார். and that's why they are a believer. ஆனா பெந்தெகோஸ்து நாள்ல வந்தது அபிஷேகம், அக்கினி ஞானஸ்தானம். many Christians they have a big confusion. பெந்தெகோஸ்து நாள் தான் பரிசுத்த ஆவி வந்தார். இல்ல, பெந்தெகோஸ்து நாள்ல வரல, அவர் ஆல்ரெடி வந்துட்டார். நீங்க லூக்கா 19ல பார்க்கலாம், தேவராஜ்யம் அங்க இங்க கிடையாது, தேவராஜ்யம் எப்பயோ சமீபமாக இருக்குது அப்படின்ற, உங்கள் மத்தியில தான் இருக்குது. ராஜ்யம் அர்த்தம் பரிசுத்த ஆவி ராஜ்யம். ஆதிலேந்து கொடுக்கப்பட்டிருக்காரு இல்லைன்னு சொல்ல, மனுஷனுக்குள்ள எப்ப வந்தார்னா எப்ப இயேசு ரத்தம் சிந்தினாரோ அப்பே வந்துட்டார். இட்ஸ் டன், முடிஞ்சிருச்சு. ஆனா வரங்கள் அபிஷேகம் அதுதான் லேட்டரா வந்துச்சு 50 நாளுக்கு அப்புறம் பெந்தெகோஸ்து நாள். மீன்ஸ் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், but that doesn't mean that you have received the gift of tongues. It will take time. பாருங்க, 3 முக்கியமான காரணம் இருக்கு ஏன் ஆண்டு விசுவாசம் பண்றேன்னா. முதல்ல பண்ண உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் அந்நிய பாஷை ஆண்டு கொடுக்கிறார். Why tongues is given? சில நேரத்துல நீங்க உங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க, உங்களுக்காக கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு மனசு இருக்க நான் மற்றவங்களுக்கே பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு வரும்பொழுது உங்களுக்கு கேட்க மனசு வராது. ஆனா ஆவியானவருக்கு தெரியும் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறதா இருந்தா அதை ஜெபத்தினால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார்னா அவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் பரிசுத்த பாருங்க, நம்மளுக்குள்ள இருந்து நம்ம பலவீனங்கள் என்ன, நம்ம எங்க விழுக போறோம், எதெல்லாம் மாட்ட போறோம், இது எல்லாத்தையும் அறிந்து நம்மளுக்காக முன்பாகவே ஜெபிப்பார். நாளைக்கு ஒரு குழியில விழுக போறீங்கன்னா இன்னைக்கே ஆவியானவர் உங்க மூலியமா அந்நிய பாஷை உங்க ஜெபம் பண்ணுவார். நீங்க சொல்லுங்க, நான் அப்பயே விழுட்டேனே, காரணம் நீங்க அந்நிய பாஷை ஜெபம் பண்ணல. பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப புரியுதா ஏன் ஆக்சிடென்ட் நடக்குது, ஏன் அடிபடுறீங்க, ஏன் குழியில போய் விழுவுறீங்க, ஏன் சில பாவத்தை சிக்கிறீங்க, ஏன் ஏமாந்து போறீங்க, ஏன் வர வேண்டியது வந்து சேரல, ஏன் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியல, ஏன் அந்த வருமானம் வந்து சேரல. பிகாஸ் there is someone who's eagerly waiting to pray for you with you. உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காகவே ஜெபிக்க ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க இடம் கொடுக்கலையே, நீங்க தான் அடுத்த சண்டே வரைக்கும் காத்துட்டு இருக்கிறீங்களே. இன்னைக்கு மண்டேனா நீங்க அடுத்த சண்டே வரைக்கும் காத்துட்டு இருக்கிறீங்களா அந்நிய பாஷை பேசுறதுக்கு? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? There are things that you can easily escape by speaking in tongues, by praying in tongues, but you ignore the urge of the Holy Spirit. பரிசுத்த ஆவியோட ஏவுதலை நீங்க அலட்சியப்படுத்தினபடினால் நீங்க ஜெபிக்காமலே விட்டுட்டீங்க, அந்நிய பாஷை ஜெபிக்காமலே விட்டுட்டீங்க. கடைசியா நீங்க அப்ப அதை விழுந்து கிடக்குறீங்க. இது யாரு மிஸ்டேக்குங்க? இது நம்ம மிஸ்டேக். ஹல்லேலூயா. நம்ம அந்நிய பாஷை ஜெபிச்சிருந்தோமா நம்ம என்ன? see, the gift of tongues is actually a gift of prophecy. okay, அந்நிய பாஷைன்னு சொல்லும்போது அது தீர்க்க தரிசன வரம். உங்களுக்கு ஒருவேளை அதை வியாக்கியம் பண்ண முடியல, பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் he knows what's going to happen.
அப்ப அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனம் வரப்போது, தாக்குதல் வருவது அறிந்து உங்களுக்கு முன்பாகவே ஜெபம் பண்ணிடுவார். பாருங்க, இயேசு என்ன பண்றாரு? பேதுருக்காக ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? பிசாசு இவனை வஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லி. அவன் பாரு, பிசாசு உன்னைய கேட்டா நான் கொடுக்கல, நான் ஜெபிச்சிட்டேன் உனக்குன்றார். அதே இயேசு நம்மளுக்குள்ள இருந்து நம்மளுக்காக ஜெபம் பண்றார். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? It is the work of Jesus to intercede for us. Jesus is the Holy Spirit. அவர் நமக்குள்ள இருந்து நமக்காக பரிந்து ஜெபம் பண்றார். பிசாசு கேக்குறான் பிதா இடத்துல, இவன் இந்த இதை மிஸ்டேக் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், இப்ப நான் அப்படியே டேக் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், இவனை அப்படியே நான் எடுத்துக்கிறேன், இவனை அப்படியே நான் இந்த கால் தள்ளி விட போறேன்ட்டு. ஆனா உள்ளுக்கு இருந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அவன் திட்டங்கள் வெட்டப்படுது, கேன்சல் ஆகுது. அதான் சொல்றேன், நீங்க அந்நிய பாஷையை அலட்சியப்படுத்தக்கூடாது, நீங்க அதுல ஜெபிக்கணும்ன்ற. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க ஆவியில ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு மாத்திரம் சில நேரத்தில் உங்களை கொண்டு மற்றவங்களுக்கும் ஜெபம் பண்ணுவார். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்காக நீங்க ஊக்கத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே இவங்களை பிளஸ் பண்ணுங்க, இவங்களை உயர்த்துங்க, இவங்களை விடுதலையாக்குங்க, சுகமாக்குங்க, இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத ஆட்களுக்கு ஜெபிக்க முடியுமா? முடியுமா? அவங்களுக்கு பார்த்ததே இல்லை. அப்ப ஆண்டவருக்கு சில ஜனங்களுக்கு ஜெபிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், அந்த முச்சந்தில ஒருத்தர் அடிப்பட்டு இருக்கிறான், ஒருத்தர் உயிர் போகிறதுக்கு அங்க ஒரு ஆவி காத்துட்டு இருக்குது. நம்ம இங்க சபையில ஆண்டுட்டா அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது நம்மளை கொண்டு ஆவியானவர் அவனை பாதுகாப்பார். இதுதான் tongues purpose. So when you start praying in tongues, imagine how many lives are being saved. இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல, யுனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஒரு உயிர் போராடிட்டு இருக்கா போறதுக்கு, எப்படி யோசிப்பீங்க? எனக்கு நான் போனா போட்டோம் அப்படின்னு அப்பதானே யோசிங்க. இப்ப அதுக்காக நம்ம அழைச்சாரு? அப்படி கிடையாது. Love your neighbor as you would love yourself. அது ஒருவேளை நம்ம கூட பிறந்த ஆளா இருந்தா எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்களா இருந்தா எப்படி இருக்கும், அந்த எண்ணம் நமக்கு எப்படி வரும்? வராது. ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க யாருன்ட்டு. பரிசுத்த ஆவி உள்ளுக்கு இருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவார். அதான் சில நேரம் சில ஆட்கள் அவங்க என்ன ஜெபிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது, ஆனா கண்ணீரோட வேதனை எக்ஸ்பிரஷனோட ஜெபம் பண்ணுவாங்க அந்நிய பாஷையில. அவங்களுக்கு தெரியாமலே ஏதோ ஒரு மரித்து போக இருக்கிற ஒரு ஆத்மாவுக்காக, தொலைஞ்சு போன ஆட்டுக்காக, ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு ஆத்மாவுக்காக இவங்க பரிந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆவியில. See how God used you, because there's one principle on this earth. இந்த பூமியில ஒரே ஒரு பிரின்சிப் தான். என்ன தெரியுமா இருக்குது? ஜெபம் இல்லாமல் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். Only if man pray on this earth, God will come down. That is the principle. ஏன்னா ஆதியில கர்த்தர் பூமியை உருவாக்கி மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப மனுஷ கையில இருக்கிற வசி, மனுஷ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரம் கர்த்தர் இறங்குவார். ஆனா மனுஷனோ தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனுஷனோ கர்த்தர் நோக்கம் என்ன தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனால பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய விருப்பத்தின்படி ஜெபிக்க வைக்கிறார். That is the reason for tongues, I'm telling you. மூன்றாவது ஏன் இதை கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறதுக்கா. நம்மளுக்கு மாம்சத்துல பிரச்சனை இல்ல, நம்ம உண்மையான பிரச்சனை ஆவியின் உலகத்தோட தான். In order to wage a war, to battle with them, to fight them, you need to pray in the spirit. நீங்க அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நீங்க இருளின் ராஜ்யத்தை மாம்ச பலத்தோட போராடி ஜெயிக்க முடியாது. You can't win them. You can't win them. There are things you only can move them by your knees. சில காரியத்தை முழங்கால் போட்டு தான் நகர்த்த முடியும். நீ முட்டி போட தான் அந்த மலை அகன்று போகும். நீ ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணா தான் அதை நகர்த்த முடியும். You can't do it by your flesh. Impossible, I'm telling you. நீ முழங்கால் போட்டு ஆவில ஜெபிக்க பொழுதுதான் ஜெயத்தை பார்க்க முடியும். பாருங்க, அப்போஸ்தலர் 2 நல்லா பாருங்க. Imagine this, okay? பேதுரு வெளியே போய் 3000 பேரை ரட்சிக்கப்படணும். இது அந்த நாள்ல கர்த்தர் நியமித்த முக்கியமான நோக்கம். கரெக்டா இல்லையா? இவங்க வெளியே போய் ஆத்மாவை ஆதாயம் பண்றதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷையில ஜெபம் பண்றாங்க. ஹல்லேலூயா. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது வெளியே இருக்கிற இந்த ஜனங்க 3000 பேத்துக்குள்ள இருக்க எல்லா அசுத்தாவின் கிரிகள் எல்லாம் உடைக்கப்படும். கட்ட வேண்டியது கட்டப்படும், அவிழ்க்க வேண்டியது அவிழ்க்கப்படும். They successfully pray in tongues in the upper room. அந்த பிரேயரை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் கீழே இயேசுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றான். அதை கேட்டோன்னே நீ சொன்ன உண்மையாருமா அப்படின்னு கேட்க கிடையாது. நாங்க என்ன பண்றது இப்படின்னு கேட்கறான். இறுதியம் குத்துப்பட்டுருச்சு. என்ன காரணம் தெரியுமா? போட்ட ஃபவுண்டேஷன் டங்ஸ் பேசுது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு?
அந்நிய பாஷை மட்டும் தான். You can't go and serve the Lord. புல்பில் நின்றுகிட்டு பேசுறதுக்கு முன்பாக நீ ஆவியில உன்னை ஆயத்தப்படுத்தி தான் ஆகணும். Or else you can't see the presence of the Lord in the church. You can't move the heart of the people. ஜனங்களை எதிர் நவுத்த முடியாது. பாஸ்டர் நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியம் வாய்க்க மாட்டேது. நான் ஆத்துமாவிட்ட சபைக்கு வான்றேன் வர்றேன், நீ அந்நிய பாஷை ஜபிக்க மாட்டீங்க, ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறதே இல்லையே, எப்படி ஆத்மா சபைக்கு வரும் சொல்லுங்க? இப்போ நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை ஜபிக்கிறீங்கன்னா அந்த ஆத்மா ஏதோ ஒரு தடப்பட்டு சபைக்கு வராமல் இருக்குது, அது நீங்கள் ஆவியில் உடைச்சிருவீங்க. உங்களுக்கு தெரியாமலே இருக்கும், ஆனால் கர்த்தர் உங்களை கூட்டி அதை உடைச்சிடுவார். You break it. Okay? When a Christian begin to pray in tongues, they are making the demons to be blindfold. புரியுதுங்களா? நீங்க ஆவியில ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிசாசோட கண்ணு கட்டப்பட்டுரும், பிசாசு குழப்பம் அடைஞ்சிடுவான். ஹல்லேலூயா. இதுதான் பர்பஸ், இதுதான் பர்பஸ் ஆஃப் டங்ஸ். ஹல்லேலூயா. இது நடக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். என்ன புரியும்? கர்த்தர் என்ன செய்றாருன்னு சொல்லி. நீங்க சொல்றீங்க என் வாழ்க்கை இது நடக்க மாட்டேதுன்ட்டு, நீங்க கிரவுண்டை உடைக்கவே இல்லையே. There are demons are waging war against you. ஆவிகள் உங்களுக்கு விரோதமா கிரியைகளை செய்யுது. உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாக கூடாது, பிளெஸிங் உண்டாக கூடாது. உங்களை இன்னமும் அந்த கசப்பு வேதனை அந்த அந்த கோபத்தை வச்சு உங்களை கட்டி வச்சிருக்கிறான். உங்களால உங்களை ஃப்ரீ ஆக்கிக்க முடியல. ஏன் ஆக்க முடியல? There is a war happening against you. நீங்க மாம்சத்தை பாக்குறீங்க, எப்படி இப்படி பண்ணிருக்க முடியும், எப்படி இப்படி செஞ்சிருக்க முடியும், நீங்க அதிலே போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப ஆனா நீங்க அந்நிய பாஷை ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க விடுதலை ஆவீங்க, நீங்க வெளியே வந்துடுவீங்க. You can set yourself free. இது பாருங்க, இந்த செய்தி அந்நிய பாஷை பேச ஆட்கள் பிரயோஜனமா இருக்கும். பேசுற ஆட்கள் எங்களுக்கு தான் அது வரலையே பாஸ்டர் அப்படின்னா நீங்க இதுக்கு முதல்ல கேட்க ஆரம்பிக்கணும் ஆண்டவர்கிட்ட, எனக்கு இது வேண்டும், I want this gift. எனக்கு டங்ஸ் நான் ஜபிக்கணும், இன்னும் அதிகமா ஊக்கத்தோட ஜபிக்கணும். அதுக்கு என்னை நீங்க தொடுங்க, இன்னைக்கு என் நாவை தொடுங்க. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அக்னி நாவுகளா இறங்கினதா, இன்றைக்கு அது இறங்குது விசுவாசிக்கிறேன். சுயமா அண்டர்ஸ்டாண்ட். ஆவியில என்ன பண்ணும்? கட்டணும், கட்டுகளை அவளுக்கணும். அது எப்படி நடக்கும்? அங்க என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியுது, கட்டா இல்ல அவளுக்கு தெரியாது. அதை கர்த்தர் உங்கள் மூலியமாய் ஜபித்து செய்திருவார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பூமியில என்னத்தை கட்டுறியோ அது பரலோகத்திலையும் கட்டப்படும், நீ எதை கட்டு அவளுக்கிறியோ அது பரலோகத்திலையும் கட்ட அவளுக்கப்படும். If you are a prophet, you know what to be prayed for. நீங்க கர்த்தரை தரிசிக்கிற தீர்க்க தரிசியா இருந்தா, தரிசனம் பார்க்கிற ஒரு ஊழியக்காரனா இருந்தா எதுக்கு ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தரிசனம் பார்க்கிற வரங்கள் இல்லைன்னா you need the gift of tongues so much. ஏன்னா அது gift of prophecy தான் ஆட்டோமேட்டிக்கா. The Holy Spirit take over. Hallelujah. ஸோ நீங்கள் அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்து தேசத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் கத்தி எடுத்துட்டு போருக்கு போகணும் அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் நாவு தான் உங்கள் ஆயுதம். Your tongue is your weapon. You can use that to set free this nation. வாய் அடித்து நல்லா பேசி ஜெயிக்கிறது அப்படி சொல்ல கிடையாது, ஜெபத்தில் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா.